கைப்பிடிங்க. லேடிஸ் கைப்பிடிங்க. ஓ ஷாபா ராதா பின்னாடி போங்க, கொஞ்சம் ரவுண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இவ்வளவு தூரம் நிக்கணும். இப்பயே கொஞ்சம் பேர் எல்லாம் போயிட்டாங்க. அது அம்மா இங்க லோக்கல் ஆட்கள் காலையில அது காலையில எல்லாருடைய செல்ல லைட் ஆன் பண்ணி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நாம் இயேசு நல்லவர், ஒரு பெரிய முதலாவது இந்த தேசத்தில் இருக்கிற தடைகளை பாண்டபலும் பொல்லாத ஆவிகளை கட்டி ஜெபிக்க போறோம். தேசத்திலே பொல்லாத ஆவிகள், விரோதமாக செயல்படுற ஆவிகள், பலவிதமான காரியத்தை தீங்கு செய்கிற ஆவிகள், அந்த ஆவிகளை துரத்தபடி கட்டுபடி யாரா ஏவப்பட்ட பிஷப் ஜோமனுக்கு பாரு ஸ்வீட்டஸ்ட் சாடன் ஸ்வீட். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இரவேளையில எங்களை ஒன்று சேர்த்து நாமத்தை மயம்படுத்த கிருபை செய்தீரே. 2-3 பேர் நாமத்தினாலும் கூடினாலே அவன் நடுவில் இருப்பேன் என்று சொன்னவர். நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக இங்கே கூடியிருக்கிறோம்.
சொல்லப்பட்டதான ஜெப குறிப்பின்படி நாங்கள் ஒருமனப்பட்டுள்ள எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்ளுவோம். நீ ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறபடினால அன்று நாமத்தை அறிந்தவர்களை நம்பியிருப்பார்கள் என்று சொன்னபடி எங்களுக்கு விரோதமாய், உம்முடைய ஊழியத்துக்கு விரோதமாய், ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய், நாமதரிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், விசேஷமாக நம்முடைய ஊழியத்தை செய்யக்கூடாதபடி தடை செய்கிற வானமண்டல பொல்லாத ஆவிகளை எங்கள் தேசத்தை விட்டு கட்டி செபிக்கிறோம். அவைகளெல்லாம் சுட்டரித்து நாள் போடுகிறோம். தொடர்ந்து எங்கள் தமிழகத்தை நம்முடைய கருத்தில் ஒப்பித்து நாள் செபிக்கிறோம். நாங்கள் நிற்கிற இந்த ஸ்தலத்தையும், இந்த ஸ்தல போதுகரையும், குடும்பத்தையும், ஊழியங்களையும், அதை கட்டப்படுற விசுவாச மக்களையும் இடத்தில் ஒப்புவிக்கிறேன். இவளுக்கு விரோதமாக செயல்படுற எல்லா தீய சக்திகளையும் இயேசுவின் நாமத்தில் கட்டி செபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சோதரம் கர்த்தர் சோதரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. ஒரே கோர்வையா பாடுங்க. இந்த நாளிலே இறங்கி வாருமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கிடும் மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கிடும் மேகமே. மகிமையால் நிரம்பணுமே ஆலயம் முழுவதும், மகிமையால் நிரம்பணுமே மேகமே, மகிமையின் மேகமே. இந்த நாளிலே இறங்கி வாருமே மேகமே, மகிமையின் மேகமே. இந்த நாளிலே இறங்கி வாருமே. தெய்வம் பேசணும், வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகனன்று நித்தம் சொல்லணும் மேகமே, மகிமையின் மேகமே. இந்த நாளிலே இறங்கி வாருமே. கவனிங்க. மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. கவனிங்க. கொரோனாவுக்கு பிறகு எழுப்புதல் இல்லை. ஒரு எழுப்புதல் இந்த தேசத்தில் அந்த கட்டி வைத்திருக்கிற நாதிகள் சைத்தான் தந்திரமாய் சபைக்கு விரோதமாக எழுப்புகிறான். சைத்தான் தந்திரமாக ஊழியக்கார குடும்பத்துக்கு எழுப்புகிறான். சைத்தான் தந்திரமாக பொல்லாது விக்கிற ஆவிகள் அதிகமாக தேசத்தில் புகுகிறது. இதை கட்டி ஜெபிக்க ஷார்ட்டா ஜெபம், அந்த ஜெபம் கேட்க மகா கிருபையும் இரக்கமுள்ள தேவனை துதிக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கி எல்லா ஜீவராசிகளையும் படைத்து கடைசியில மனுஷனையும் மண்ணனாலே உருவாக்கி அவன் ஆட்சியிலே உம்முடைய சுபாசத்தை ஊதி மண்ணான மனுஷனை ஜீவாத்துமாய் மாற்றி துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்து குடும்பமாய் சேர்த்து வைத்து பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்பும் என்று வாக்கு பண்ணினவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்த பிரகாரமே நாங்கள் குடும்பமாய் குழந்தை குட்டிகளோடு பேரம் பேத்திகளோடு ஆண்டவரே இந்த கனமான ஊழியத்தை செய்யும்படியாய் எங்களை கட்டளையிட்ட தேவனே நன்றியோடு செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஊழியம் எங்கேயெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் உம்முடைய ஊழியமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதித்து ஞானமாய் செயல்பட கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஸ்தலத்திலேயும் உங்களுக்காக நாங்கள் செபிக்கிற இந்த நேரத்தில் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா மந்திர கட்டுகளும் சூனிய கட்டுகளும் விக்கிர ஆராதனைகளும் இருந்து இந்த ஊழியத்தை ஆண்டவரை முன்னெடுக்க விடாதபடிக்கு ஆண்டவர் தடையை கொண்டு வருகிற எல்லா சாத்தான்களையும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டி அப்புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே, பொல்லாத ஆவிகள், செய்வன கட்டுகள், மந்திர கட்டுகள், சூனிய கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே என்று கட்டளையிடுகிறேன். எல்லா ஊழியத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். வீடு இல்லாதவர்களுக்கு வீடு தர வேண்டுமா செபிக்கிறோம். குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் தர வேண்டுமா செபிக்கிறோம். சர்ச் இல்லாதவர்களுக்கு சர்ச் தர வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, விசுவாசம் எல்லாம் மக்கள் குறைவா இருக்கிறவங்கெல்லாம் நூற்றுக்கணக்கான விசுவாசிகளை நீர் தர வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை இந்த பூலோகத்தில் கட்டி எழுப்ப பரலோகத்தை நிரப்ப கிருபை செய்யுங்க.
எங்க ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் அன்பு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்படி திரும்புங்க. இல்ல. ஒருத்தர் பாருங்க. நெட்டிகளா இங்க பாருங்க. கை பாருங்க. தூபம் கொல்லுமையா வாயை திறக்கணும். ஐயோ பாருங்க, இது பாருங்க. தூபம் போல் மொல்லமா ஒவ்வொரு ஸ்டெப்பா அப்படி கடைசி கிட்ட வரும். நம்ம போய் நெருப்புல வந்துடக்கூடாது. லாஸ்ட் ஆமென் சொல்லுங்க பாலா. கத்திர சோதனம் பண்ணுவோம். ஓ ராபா 7 ரவுண்ட் சுத்துறது போல் கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்க போகிறார். ஆமென். செங்கடல் உடைந்தது. ஹalleluya. எரிகோ மதில் உடைந்தது. ஹalleluya. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பார்வோன் சேனை கவிழ்த்து போட்டார். ஹalleluya. எகிப்து செத்து கிடப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டார்கள். ஆமென். ஹalleluya. இன்னைக்கு பயங்கரமான தீய சக்திகள் சபைக்கு விரோதமாக ஒரு பாஸ்டர் மந்திரம் பண்ணி 2 கண்ணு இருட்டாய் போச்சு. மண்ணு தோன்றாரு. பார்த்த ரொம்ப வேதனைப்பட்டேன். அப்படிப்பட்ட மந்திர சக்திகள், சபைக்கு விரோதமாக இருக்கிற சக்திகள், சபைக்கு விரோதமாக இருக்கிற சக்திகள், சபைக்கு விரோதமாக இருக்கிற கிரியைகள், சபைக்கு தடை பண்ற ஆவிகள் கட்ட உடைக்கிறோம், 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 உடைக்கிறோம். ஒரு யாரோ ஒத்து இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சாத்தானுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்ற வசனத்தை நாங்கள் உரிமையாக்கி ஜெபிக்கிறோம். வானவருக்கு உள்ளார பொல்லாத ஆவிகளையும் இந்த பூமியில் எல்லா அந்தகார லோக அதிபதிகளையும் எல்லா பிசாசின் வல்லமைகளும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தினாலே அது வல்லமை இழந்து போவதாக. சபைக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய் எழுப்புகிற பொல்லாத ஆவிகள் அனைத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே அது வல்லமை இழந்து போவதாக. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சோதரம் பண்ணுவோம். நல்லா கவனிங்க. உங்க நடை வெற்றி கொடை பிடித்துன்னா வெற்றியே பார்க்கணும். நடக்கூடாது. ஆமா வெற்றி கொடி பிடித்திடுவோம், வீர நாடு நடந்திடுவோம். கை வெற்றி வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரனை நடந்திடுவோம். நீங்க பெண்கள் கையை வீச மாட்டீங்க, பாட்ட மாட்ட மாட்டீங்க. அப்படி இது வந்து பெரிய விசுவாசமான வார்த்தை. இந்த ஃபயர் கேம்ப் வந்து செபிக்க போறோம், நடுவில் முட்டி போடுவோம். இந்த 1 மாசத்துக்குள்ள ஒரு பதில் வரும். சொல்லுங்க. கை
3 1 2 3 1 2 1 அதே மாதிரி பாட்டுக்காரங்க என்பார் இங்க பாரு யாரு கைக்கு இல்லையோ இங்கிருந்து சோடாப்படி கண்ணாடிணும் விசுவாசி தெரிஞ்சிடும் பேச முடியாது இங்க பாரு 1 2 1 2 1 2 1 yes வெற்றி கோடி கிழித்திடுவோம் நாம் வீரரை நடந்திடுவோம் வெற்றி கோடி ஐயா இருங்க ஐயா ஐயா ஒரு நிமிஷம் அங்க யோபாயா நீ அங்க போங்க அந்த மொழி அந்த அந்த டீம் கிட்ட போங்க ஜார்ஜ் ஐயா நீ இந்த அந்த இந்த பக்கம் போங்க இந்த இந்த முன்ன போங்க அவங்க முன்ன போங்க இன்னொருத்தர் பாட்டு இந்த பக்கம் பாட்டு ஆளுக்கு தான் ஆமா கரெக்டாக இருக்கும் இங்க வெற்றி கேடி பீடி தீடுவோம் எல்லாமே அப்படியே போயிருந்தா நீங்க போற ஃபயர் பசியா இருக்கணும் ஆமென் சொல்லுங்க ஆமென் திரும்ப 1 2 1 2 1 2 வெற்றி கோடி பீடிடுவோம் நாம் வீரரை நடந்திடுவோம் வெற்றி கோடி வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கோடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கோடி பிடிப்பார். அல்லாதே மகளே, நீ அல்லாதே மகளே, அல்லாதே மகளே, நாம் வீர நடை நடந்திடுவோம். பிள்ளைங்க படிக்கணும், கல்யாணம் ஆகிற பிள்ளைங்க கல்யாணம் நடக்கணும். ஆமென். கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கி இல்லாத குழந்தை பாக்கி உருவாகணும். இப்ப கல்யாணம் ஆகி போய் பிரியுறாங்க, அந்த பிரிவினை இருக்கக்கூடாது. ஷார்ட்டான ஜெபம். பரிசுத்த பிதாவே, இந்த இரவு நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த ஃபயர் கேம்ப்ல நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு நீர் பதிலளிக்க போகிற தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதோ கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்தாய் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, திருமண காரியங்கள், ஊழியக்காரருடைய குடும்பங்களிலே எத்தனையோ பிள்ளைகளுக்கு திருமணமாகாமல் மிகுந்த மனவேதனையோடு விட இருக்கிறார்கள். எத்தனையோ ஆண் பிள்ளைகளுக்கு திருமணமாகாமல் ஊழியக்காரர்கள் மனவேதனையில் இருக்கிறார்கள். அந்த வேதனை நீங்கி சுகமாயிருக்க இந்த பெண் பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம், ஆண் பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். இந்த ஃபயர் கேம்புக்கு பின்பாக ஆண்டவரே ஐயா சொன்னதை போல ஒரு ஜெயம் ஊழியக்காரர் குடும்பத்திலே ஏற்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, அதே போல இந்த டைவர்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த பொல்லாத ஆவி தேசத்தை விட்டு நீங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எல்லோரும் சமாதானமாய் மகிழ்ச்சியாய் வாழக்கூடிய கிருபைகளை நீர் தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்தருளும் நாமத்தை மகிமைப்படுத்திடலும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என்ன பாருங்க, ஆம் சோதரம் பண்ணுவோம். ஹalleluya, சோதரம். 1 ரைட் 1 2 இது பாரு 3 4 கை தட்டு. ரெண்டு ஸ்டெப் முன்ன வரணும். 1 2 குனி குனிஞ்சு 1 2 சைத்தான டேக் வரும். சொல்லுங்க
வயசான ஹார்ட் ப்ராப்ளம் பலூன் எல்லாம் வச்சுக்கிறேன். எனக்கு நானே கால் வச்சுக்கிறேன். நீங்க காலை கூட தூக்க மாட்டீங்க. எப்படி சாத்தானே ஜெயிப்பீங்க? ஆமா, 1 2 1 2 முக்கியமான ஒரு ஜெபம். நம்முடைய பிள்ளைகளை சபைக்குள்ள ஊழியக்காரர் ஒரு பயங்கரமா உலக பாவ இச்சையின் ஆவி. எத்தனோ குடும்பத்தில் ஒரு பாஸ்டருடைய பிள்ளை ரொம்ப மனசு உடைஞ்சு போச்சு. அந்த பாஸ்டர் கஷ்டப்பட்டு அந்த பெண்ணை வளர்த்தா. இந்த பொண்ணு லைஃப்பில் சின்ன வயசு ஒரே பொண்ணு லைஃப்பில் கஷ்டப்பட்டா. கடந்த வாரத்தை அந்த பாஸ்டர் வந்து ஓன் அழுவுறார். வெளியே சொல்ல முடியல. இன்னொரு பாஸ்டர் வீட்டில் போகிறேன். அந்த பாஸ்டர் வீட்டில் சமாதானம் இல்லை. இன்னைக்கு வீட்டில் சமாதானம் இல்லை. பாஸ்டர் பிள்ளைங்க லைஃப்பில் கண்ணீராக இருக்கிற சில காரியங்கள். இந்த சாத்தானை ஜெயிப்புமா பிள்ளைகளை பெற்றெடுத்தோம். பிள்ளைகளால் ஒட்டு நிம்மதி இல்லை. பிள்ளைகளை கொடுத்து பாரம் வீட்டில் பாரம் இருக்குது. இந்த ஃபயர் கேம்ப் மூலமாக ஊழியக்கார பிள்ளைகளை பத்திரமாக சைத்தான் தொடக்கூடாது. விசுவாசி பிள்ளைகளை தொடக்கூடாது. எத்தனோ சபைகளுக்குள்ள இருக்கிற பெற்றோர் அழுகிறார்கள். ஒரு பயங்கரமான ஆவி சொல்றேன். பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறது. கல்லூரி கால வைக்கும் போது பெரிய விஷயம் வரும்போது ஒரு பயங்கரமான உலகம். இந்த பிள்ளைகளுக்காக கைத்துக்கு எல்லாருக்கும் கை நீட்டுங்க. ஆமா, காலை போயிடுங்க. இன்னைக்கு போயிடுங்க. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு முக்கியமான ஜெப குறிப்பை கவனிக்கணும். நம்ம இடத்துல ஒரு ஜெப குறிப்பில் ஒரு அனுபவத்தில் சொல்றேன். போதைக்கு அடிமையாகி விட்டார்கள் பசங்க. ஒரு பாஸ்டுடைய பொண்ணை ஒரு பாஸ்ட் பிள்ளைக்கு தராங்க. அந்த பாஸ்ட் புள்ள ஃபுல் பவுடர் அடிமையாகிறான். அந்த பாஸ்ட் பொண்ணை வச்சு கதுறார்.
விசுவாசிகத்தின இந்த 2 குறிப்புகள் முழங்கால் போடுவோமா? நம்ம எல்லாரும் முழங்கால் போட்டுட்டு ஆண்டவரே முடிஞ்ச போடலுங்க, போட முடியாது விட்டுங்க, முடிஞ்ச போடுங்க. யாராவது ஷார்ட்டா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே போதை பழக்கத்தில் அடிமையா இருக்கிற ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளப்பா, ஆண்டவருடைய பிள்ளையுடைய குடும்பத்திலே போதை பழக்கத்தில் அடிமையா இருக்கிற பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே. ஒரே ஒரு ஆகாணி நிமித்தமாய் தம்முடைய ஜனங்கள் தோற்று போனது போல எந்த ஊழியக்காரருடைய குடும்பத்திலும் போதை பழக்கத்தில் பிள்ளைகள் பழக கூடாது. பிசாசானவன் தொடாதபடிக்கு கர்த்தர் தடைகளை உண்டு பண்ணுவார். விடுதலை கொடுங்கண்டவரே, விடுதலை கொடுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் ஊழியக்காரருடைய சொந்ததியை கர்த்தர் பாரம்பரியத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பாவ வாழ்க்கையில போகாதபடி கர்த்தர் தடைகளை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தை உண்மையிலும் ஒரு பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேல உண்டாக்குவேன் சொன்னீரே, அப்படியா ஊழியக்காரருடைய சந்ததி, ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தினுடைய சந்ததி பாவ போதை பழக்கத்தில் போகாதபடிக்கு இயேசுவின் நாமத்திலே, நசரேயனாக இயேசுவின் நாமத்தினால தடைகளை கட்டி உடைக்கிறோம். பாவ காரியங்களுக்கு போகாதபடி பிதா குமார் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே போதை பழக்கத்தை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். அந்தகார வல்லமையின் பொல்லாத ஆவிகளை துரைத்தன சேனைகளை இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கிறோம் இயேசுவின். இப்ப இந்த ஃபயர் கேம்பினாலே ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற வரையிலே வல்லமையின் அக்கினி ஆவியானவர் எலியாவின் தேவன் இறங்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் சுட்டெரிக்கும்படியாக இயேசுவின் நாமத்திலே ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களிலே போதை பழக்கத்திற்கு இனி அடிமை இல்லை, தொடுதல் இல்லை என்பதை இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். In the name of Jesus. Amen. 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 ஜெபகத்திர சோதரம் பண்ணுவோம். கவனிங்க ரெண்டாவது பாருங்க. First one. ரைட் கலவை. ரைட் first 1 2 3 அப்படியே ஷார்ட் கவனிங்க. இது பாருங்க ரைட்ல பாருங்க 1 இது பாருங்க 2 இது பாருங்க 1 2 1 2 1 எல்லாரும் குனிஞ்சாதான் கிட்ட ஃபயர் கேம்ப்ல கட்டு உடைப்பார். ஆமென். ரெண்டாவது லாஸ்ட் ஒரு கட்டு கவனிக்கணும். சபைக்குள்ள பயங்கரமான வியாதி வருது. நல்ல கவனிங்க. என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். 15 கேன்சர் இப்ப சுகமா இருக்குது வச்சுங்க. ஹalleluya. அதே மாதிரி 15க்கு மேற்பட்ட கேன்சர் செத்து போயிட்டாங்க. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. 15 கேன்சர் சுகமானது இல்லாம என் சர்ச்சில் ரொம்ப பேர் செத்து போயிட்டாங்க. ஓகே 1 போடுங்க. கூட வருவா. இங்க பாரு. கரெக்ட்டா போடு. 1 2 3 4. இயேசு கூட வருவா. எல்லாவித அற்புதம் செய்வா. இயேசு கூட வருவா. எல்லாவித அற்புதம் செய்வா. சொல்றேன். சில காலங்களில் நான் அடுத்திருக்கிறேன். ஏன்னா நல்ல குடும்பம் ஒன்றுமே நல்ல பரிசுத்த வாட்டிக்கு தான் அந்த வியாதி வந்து அவங்க ஒரு பாவமே அறியல. ஒரு அம்மாவுக்கு வந்துச்சு, இன்னொரு அம்மாவுக்கு வந்தது பிளட் கேன்சர், பல கேன்சர். நான் எங்கள் சர்ச்சை தான் வருதுன்னு பார்க்குறேன், எல்லா இடத்துலையும் பார்க்குறேன். தயவு செய்து இந்த தேசத்தை அது வேரோடு அழிக்கும்படி
எல்லாரும் ஜெபம் பண்ணும். ஜெபம் பண்ணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிற கர்த்தாவே. இதோ ஆண்டவரே, இந்த இரவு வேளையிலும் ஆண்டவரே மீண்டும் ஆய்முடி சமூகத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திலே கர்த்தாவே அப்பா, கொள்ளை நோய் போல வருகிற எல்லா நோய்களையும் ஆண்டவரே, கேன்சர் வியாதிகளையும் குணப்படுத்த முடியாத அத்தனை வியாதிகளையும் பரம வைத்தியராகிய உம்மால் கூடும் ஆண்டவரே, உம்மால் கூட எல்லாம் கூடும் ஆண்டவரே. நீர் ஒரு வார்த்தை சொன்னார் போதும் ஆண்டவரே. நீர் அப்படிப்பட்டதான கர்த்தாவே, நீர் அற்புதங்களை செய்கிறவர் ஆண்டவரே. இந்த வியாதியை தேசத்திலிருந்து நீர் எடுத்து போட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். சமூகத்தில் மாத்திரம் நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. நீர் தொட்டவர்கள் சுகமடைந்தார்கள், உம்மை யாரெல்லாம் தொட்டார்களோ அவர்கள் எல்லாம் சுகமடைந்தார்கள். நாங்களும் இப்பொழுது கர்த்தாவே பரிந்து பேசுகிறேன் அத்தனை பேருக்காகவும் கர்த்தர் நீர் விடுதலை ஆக்க வேண்டும் ஆண்டவரே. இதுவரை இனி ஆண்டவரே அப்படிப்பட்டதான கொள்ள நோய்கள் ஆண்டவரே எங்களுடைய விசுவாச பிள்ளைகளை மாத்திரமல்ல ஆண்டவரே உம்மை சார்ந்திருக்கிற அத்தனை பேரையும் தகப்பனே தொடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மேல் பகிரங்கமாய் இறங்கி ஒரு அற்புதத்தை செய்வீராக, ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுவீராக. நீர் தாமே எப்படி செய்ய போறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் தேசத்தில் சுகத்தை கட்டளையிடுவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய சபைகளில் அப்படிப்பட்டதான மரணத்தை நீர் எடுத்து போட்டதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் தாமே பெரிய காரியங்களை செய். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சோதரம் பண்ணுவோம். அப்படியே உட்காருங்க. அப்படியே உட்காருங்க. எப்படின்னா உட்காருங்கம்மா. என்னால் உட்கார முடியலதான். உட்காருங்க. అట్లా కూర్చోండి, అట్లా కింద కూర్చోండి అందరు. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசுநாதர் எப்படி கணிசரத்தும் கரையோரம் உட்கார்ந்தது போல் நம்ம உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். கலிலேயா கடலோரம் கவனிங்க. நடந்து வந்தார். உட்கார்ந்து 2 குறிப்பு சொல்லுங்க. ஒன்று ஏஐசிசி மாநாட்டுக்காக, ஏஐசிசி மாநாடு, ஏஐசிசி ஊழியர்கள் நம்ம தேசத்தில் பிரிவினை பாசுக்குள்ள இருக்கக்கூடாது, எல்லா பாசு ஒன்றா சேரணும். இதுக்காக ஃபர்ஸ்ட் இதுக்காக ஜோம் பண்ணலாமா? பாசு ஒருமனத்துக்காக, நம்ம ஏஐசிசி மாநாட்டுக்காக, ஏஐசிசி வளர்ச்சி ஆவதற்காக. அப்பா ஃபயர் என்னப்பா எவ்வளோ ஃபயர் ஆகுதோ, ஃபயர் 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 சக்ஸஸ் ஆகணும். எல்லா பாஸ்ட் பிரிவு இருக்கக்கூடாது, ஐக்கியப்படணும். ஜெபம் பண்ணுகிறாரு. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், நல்லவரே உம்மை துதிக்கிறோம். எங்களை பெயர் சொல்லி ஊழியத்திற்கு அழைத்தவரே நன்றியோடு ஜெபிக்கிறோம். உம்முடைய பணியை செய்யும்படியாய் ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு இடத்துல அழைத்து ஒரு எஜமான் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படியாய் எங்களை கட்டளையிட்ட தேவனே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நீர் நியமித்த நீர் கட்டளையிட்ட இடங்களில் நாங்கள் ஒவ்வொருவரும் ஊழியம் செய்து வந்தாலும் உமக்காக நாங்கள் செய்கிற இந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே ஊழியர்களுக்குள்ளே நீ பெருசு நாம் பெருசுன்னு இல்லாதபடிக்கு ஒரு எஜமானுக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாய் ஒற்றுமையை கடைப்பிடிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஊழியக்காரர்களுக்கு வரக்கூடிய ஆண்டவரை பிரச்சனையை கொண்டு வருகிற எரிச்சலுடைய ஆவியை, பொல்லாத ஆவிகளை, சண்டை கட்டுற ஆவிகளை
இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டி அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சிசிய ஊழியத்தை உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த மகா நாட்டை நீர் ஆசீர்வதித்த தேவனாக இருக்கிறபடியால் சோத்திரையா. இந்த ஊழியத்தை மென்மேலும் ஆசீர்வதிக்கும்படியாய், இந்த ஊழியத்தில் இன்னும் ஒரு பணி முன்னேறும்படியாய், பரலோக ராஜ்யத்தை கட்டி எழுப்பும்படியாய் இதில் இருக்கிற தலைவர்கள், பொறுப்பாளர்கள், ஆண்டவரே சேவை செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடல் ஆரோக்கியமும் பொருளாதார தேவைகளை சந்தித்து ஆண்டவரை சிசி ஊழியத்தில் இன்னும் மேலும் பரவி அநேக நன்மைகள் அதன் மூலியமே அடைய கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஊழியத்துக்குள்ள ஒற்றுமை கொடுத்ததுக்காக சோத்திரம். இந்த மகா நாட்டை ஆசீர்வாதத்துக்காக சோத்திரம். எல்லா ஊழியக்காரர்களையும் சமாதானம் பண்ணதுக்காக சோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இன்னொரு 10 நிமிடத்துக்கு 15 நிமிஷம் முடிக்க போறோம். யாராவது சத்தமா வந்து நம்மளுடைய ஊழியத்தில் குறைபாடு சொன்ன நிறைவேறணும். அதுக்கு ஜெபம் பண்ண போறோம். வெக்கலம் சொன்ன குறைவெல்லாம் சொன்னேன், நிறைவும் சொல்லுவேன், குறைவும் சொல்லுவேன். நம்முடைய சபையில் வந்து ஆதி காலத்து அப்போஸ்தலர் கருத்தின் அற்புதம் நடக்கணும். நம்ம பேய் ஓடுறதுனால நம்ம பெருசாக நினச்சிடக்கூடாது. இப்போ நைசீரியான்னு சொன்ன நைசீரியா நினைக்கிறேன், அங்கே கிறிஸ்டின் சொல்லி அவர் இந்தியாவுக்கு வராரு. கை தட்ட மாட்டீங்களா? இந்தியாவுக்கு வராரு. அப்போ ஆண்டவர் நம்முடைய இந்தியாவில் எழுப்புதல் உண்டாகணும். ஏன் இந்த எழுப்புதல் இல்லை? அந்த நல்லது இருந்தால் கெட்டது ரெண்டு சொல்லுங்க. யார் சர்ச்சில் எழுப்புதல் ஆச்சு அவங்க வாங்க. யார் சபையில் குறையுது ஒன்றும் பிரச்சனை. ஏன்னா அதை நம்ம சுத்திகரிக்கும் போது ஆண்டவர் இந்த இரவு லாஸ்ட் தான் சுத்திகரிக்கணும். கட்ட போகணும். லாஸ்ட் ஃபைனல் ப்ரேயர் எல்லாம் சுத்திகரிக்கணும். லேடிஸாக இருக்கட்டும், ஜென்ஸாக இருக்கட்டும். இன்னைக்கு வானம் திறக்கணும். கைதுக்கு ஆமென் சொல்ல போகலாம். பிஷப் மோகன்தாஸ் இருந்தாலும் சரி, இந்த ஃபயர் கேம்பில் கெட்ட போயிட்டு ஆண்டவரே அந்த சைத்தான் எல்லாத்தையும் எரிக்க போறோம். ஆமென். எரிக்க போறோம். ஹalleluya. ஆவியா, பெருமின் ஆவியா, உலகத்தின் ஆவியா சந்தர்ப்பமா வரானா? எதனால குடும்பம் இப்படி ஆச்சு, எதனால ஊழியம் இப்படி ஆச்சு, எதனால வாழ்க்கை தடையாச்சு, எல்லாத்தையும் சுத்திகரிச்சுட்டு ஆண்டவர் இந்த இரவு கிருஷ்ணகிரிக்கு வந்ததுனால என் சபை பெருசாச்சு. கிருஷ்ணகிரிக்கு வந்ததுனால என் பிள்ளைங்க படிச்சாங்க. கிருஷ்ணகிரிக்கு தேனிக்கனி கோட்டைக்கு வந்ததுனால என் வீட்டுல ஒரு பெரிய சோவர் தடை இருந்துச்சு. என்ன அறியாம கண்ணு குருடா இருந்துச்சு. என் கண்ணை தெளிவாக்கிட்டேன். யாரோ ஏந்து சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப நேரம் ஒரு 2 நிமிஷம் வரணும். நான் கிறிஸ்தவத்தில் ஊழியம் செய்கிறேன். மதுரையிலிருந்து கிருஷ்ணகிரிக்கு வந்தேன். குடும்பமாய் குழந்தைகளோட வந்தேன், 4 பிள்ளைகளோட. இன்றைக்கி எல்லாருமே நல்லா வளர்ந்து கல்யாணம் பண்ணி எல்லாம் இருக்காங்க. ஆனாலும் என் ஊழியம் வந்து நரிக்குறவர், லம்பாடி, பூம்பு மாட்டுக்காரங்க, பாம்பு பிடிக்கிறவங்க, கிளிச்சோசி ஜோதி பார்க்குறங்க, இந்த மாதிரி மந்திரவாதிகளோடையே என் ஊழியம் இருக்கிறது. நானும் அந்த மந்திரவாதியிலிருந்து குடுகுடுப்புக்காரனாக இருந்து கம்பளத்தின் ஆய்க்கிறா ஜாமகோடாங்க இருந்து ரசிக்கப்பட்டு நான் வந்து ஊழியம் செய்கிறேன். அதே மக்கள் மத்தியில் ஊழியம் செய்தாலும் கூட அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளோதான் சுவிசேஷம் சொன்னாலும், எவ்வளோதான் படிப்பு சொன்னாலும், ஆண்டவர் இந்த சிறுவர் இல்லம் நடத்தினாலும் கூட 8 படிக்கிறாங்க, 9 படிக்கிறாங்க, பள்ளி படிக்க பாசி ஊசி விற்க போயிடுறாங்க. சில ஊழியக்காரனை உருவாக்கினாலும் கூட பொருளாதாரத்தில் மந்த பார்க்குறதுனால எங்களுக்கு கட்டுப்படி ஆகலைன்னு பள்ளி படிக்க அந்த பாசி ஊசி மந்திரம் போட்டு தான் போகிறாங்க. அதனால் ஊழியம் வளர்ந்தாலும் கூட அப்பைக்கப்போ விழுந்து விழுந்து எந்திரிக்குது. என் ஊழியத்திற்காக இந்த நாடோடி மக்கள் ரட்சிக்கப்படும்படியாய் நான் மனம் திரும்பி ஊழியம் செய்தது போல இந்த நாட்டில் உள்ள எல்லா மந்திரவாதிகளும் மனம் திரும்பி ஊழியம் செய்யும்படியாய் நீங்கள் எல்லாரும் செபிக்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வெரி குட். நல்ல செலக்ஷன். ரெண்டுமே சொல்லணும், ப்ளஸ் மைனஸ். அப்போ நம்ம வாழ்க்கையில் நான் சொல்லுவேன், எனக்கு ரொம்ப ப்ளஸ் சொல்ல மாட்டேன், நான் மைனஸ் தான் சொல்லுவேன். ப்ளஸ் கற்றுக் கொடுத்துருவேன். நான் பார்த்துட்டு இப்போ ஏன் நம்ம சர்ச்சு இந்த ஆத்மா போச்சு, ஏன் இந்த ஆத்மா உடம்பு சரியில்லை, ஏன் இந்த ஆத்மா என்ன காரணம், ஒவ்வொரு நிமிஷம் நம்ம இந்த நைட்டு சில தீர்மானத்தோடு வந்திருக்கிறேன். நான் வரும்போது பெருவனமாக தான் வந்தேன். இப்போ 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜோம் பண்ணாலும் பண்ணினே இருப்பேன். அந்த ஃபயர் இறங்கிச்சு. வேற யாரும் சொல்லுங்க, நல்லது கெட்டது ஏந்துவாங்க. நன்மையும் சொல்லணும், தீமையும் சொல்லணும். ஆண்டவர் என்னால் பரவாயில்ல, இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன். நல்லா கவனிங்க, என்னுடைய திருச்சபையில் அந்த காலத்தில் நல்ல கூட்டங்கள் 1900 போயிடுச்சு.
அதுக்கு பிறகு மறுபடியும் ஒரு இழப்புகள் வந்துச்சு. ஒரு வருஷம் 2007 2012. அப்போ 3 வருஷம் ஏன் வந்து நானோட கேட்டேன். சில வெளிப்பாடு கற்றுக் கொடுத்தேன். வெளிப்பாடு நான் சுத்திகரிக்க சொன்னேன். சில காரியம் சுத்திகரிக்க சொன்னேன். நான் சுத்திகரித்தேன். என்ன காரணம்னா மனைவிக்கு முதலிட வைக்கல, பிள்ளைகளுக்கு முதலிட வைக்கல. சில காரியத்தை முதலிட வைக்காத அந்த விளைவுகளை ரொம்ப சந்திச்சு அது பிறகு பக்கத்து ஒப்பு கொடுத்து என் தம்பி தான் மெயின், இன்னொரு தம்பி தான் மெயின், என் குடல் தான் மெயின், என் வீடு மெயினாக நினைக்கல, பிள்ளைகளை மெயினாக நினைக்கல, என் குடக்கர்கள் குடிவே சுற்றுங்க. மூணுத்துல உடையவனை சூழ்நிலை கட்ட சுத்திகரித்தான். இது என்ன விஷயம்னா நான் மாம்சத்துல பிரதிஷ்டம் பண்ணேன். யாருக்கு புரியுது? யாருக்கு புரியுது? அவங்க பாசிட்டிவ் கேட்கல. இன்னைக்கு ஆண்டவர் மறுபடியும் இழந்ததை மறுபடியும் கட்டினான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் கட்டுனா இப்பயும் நல்லா தான் கற்று வச்சிருக்காரு. நல்லதாக கூட்டம் 5 மணிலேருந்து 1 மணி கூட்டம் நடக்கும். ஆனாலும் எனக்கு திருப்தி இல்லை. இன்னும் கூட அழுது. இப்போ இந்த ஃபயர் கேம்பில் அழுதுட்டு தான் போகிறேன். நைட் என் ரூமில் அழுதுட்டு போக மாட்டேன். இன்னும் கூட எனக்கு திருப்தி. 5 மணிக்கு சேனல் வருது, 8 மணிக்கு சேனல் வருது, 10 மணிக்கு சேனல் வருது, நம்ம யூத்து சேனல் வருது. அந்த இன்னும் ஏதோ ஒரு குறை இருக்குது, ஏதோ பாரம் இருக்குது. ஆத்மா இன்னும் பத்தலை. அது எதனாலன்னு சொன்னாலும் சுற்றி இருக்கிறேன். மாற்றாத ரூல்ஸ் எல்லாம் போடுறேன். 96 லேடியை மாற்றுறேன், ஏரியா மாற்றி அடிக்கிறேன், அது மாற்றி அடிக்கிறேன், இது மாற்றி அடிக்கிறேன். அது என்ன காரணம் என்பது யாராக இருந்தால் சொல்லுங்க. வந்து அழைத்தவர் உண்மையுள்ளவர், சபைக்கு தலையாயிருக்கிற தேவாதி தேவர், உம்முடைய சர்வமாகிய சபைக்கு விரோதமாக எழும்பி எல்லா இதுவும் வாய்க்காமல் பண்ணி எல்லாவித தடைகளையும் உடைத்தெறிந்து ராஜாவே மீண்டும் புது பொலிவோடு ஆதியில கொண்டிருந்த அந்த அன்பின் ஆசீர்வாதம் மீண்டும் கிடைக்கும்படியாக ஒரு வானத்தின் பலகனை திறக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த இரவில் ஆண்டவரே எலியாவின் தேவனுடைய வல்லமை இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. எலியா ஜெபித்த போது அக்கினி இறங்கி ஆண்டவரே கர்த்தாவே எல்லா கண்ணு சுட்டி எடுத்தது போல ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாளிலும் இந்த இரவிலும் இந்த அக்கினியின் ஆண்டவரே முன்பாக தேவனுடைய மகிமை இறங்கி பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினியை இறக்கி ஆண்டவரே கர்த்தாவே என்னென்ன தடைகள் எல்லாரும் சுட்டி எரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீண்டும் ஒரு புத்துணர்ச்சி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பல ஆயிரங்களை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஐயா இங்க வந்திருக்க ஒவ்வொரு சபை நடத்துகிற ஊழியக்காரர்களுடைய சபையிலையும் ஆண்டவரே கர்த்தாவே கொள்ளை பொருளாய் ஆத்துமகளை கொடுத்து தேவரீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு என்னும் நாமத்தில் தகப்பனே ஆமென். ஜெபத்தை கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம் 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 சோத்ரம். கடைசி முடிக்கலாம். நாளை காலை மறுபடியும் இதுக்கு மேலே எக்ஸசைஸ் இருக்கும். நீங்கள் ப்ரேயர் பார்த்து இன்னொரு நல்லதாக இருக்குமே இருக்குது. எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. கவனிக்கணும். கடைசி ஒரே ஒரு எல்லாம் கை தூக்கி தன் மனசில் பாருங்க. உன் இருதயத்தில் கசப்பு உன் இருதயத்துக்கு தான் தெரியும். எனக்கு கவனிக்கணும். பெரிய கோட் போட்டுக்கிறாரு, பெரிய சிலுவை போட்டுக்கிறாரு, செயின், இவர் பெரிய பரிசுத்தவான்னு நினச்சி ஏமாந்துடக்கூடாது. நல்லா தெளிவாக ஏற்றிக்கும். இந்த நைட்டு சுத்திகரிச்சாதான் எல்லா கிட்ட அப்படியே வாங்க. 1 2 3 4 கடைசி யார் மேலே ஊந்துட்டு போற ஆவேசத்தில் வந்து ஊந்துரு விட்டு போறேன். நல்லபடியா நம்பானுங்க சுத்திகரிக்கணும் சொல்லி ஊந்து எரிஞ்சு கவனி கவனி. கடைசியாக கவனி கவனி என்ன பாருங்க. டேவிட்டையா டேவிட்டுங்க பாஸ்டர் அவருடைய சர்ச்சுக்காகவும் ஃபர்ஸ்ட் ஒரு ஜெபம் பண்ணிடலாம். இந்த ஃபயர் கம்பெனி மேலே அவருக்கு ஒரு பிளஸிங் வரணும். நான் இந்த ஃபயர் கம்பெனியில் ஒரு ரகசியத்தை கற்றுக்கொள்வேன். உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். இந்த ஃபயர் கம்பெனி முடிச்சு சர்ச்சுக்கு போனோன்னு மாற்றல் வரும். கட்டாயம் மாற்றல் வரும். இவர் 2வது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மெசேஜ் கூப்பிட்றேன். அன்றைக்கி நான் ஷார்ட் சொல்கிறேன் பாருங்கள்.
ஆனாலும் எனக்கு திருப்தி இல்லை. நான் கூட இவ்வளோ பேர் மீட்டிங் நடந்துச்சு. நான் ரூமில் போய் அழுது. கூட்டம் நல்ல கூட்டம் தான். எனக்கு ஏதோ ஒரு குறை இருந்ததே. எப்போ என் ரூமில் ஆள் இருப்பாங்க. இந்த இடத்துக்கு வந்து தான் நான் தனியாக இருக்கேன். என் ரூமில் எப்போதும் ஆள் இருப்பாங்க. நான் தனியாக இருந்ததே கிடையாது. என் வீட்டில் தனியாக தான் இருப்பேன், தனி ரூம். ஆனால் இந்த பையனை மட்டும் தான் தனி ரூம் நானே எடுத்துனேன். ஜெபிக்கணும் அப்படியே சமாதானம். அப்போ தான் ஜெராடாக்கு ஃபோன் அடிச்சேன். எனக்கு இருந்தது ஏதோ சமாதானம் இல்லை, ஏதோ சமாதானம். எல்லாரும் கை தூக்கி சபை நம்ம ஊழியக்கார குடும்பம் நல்லா கவனிச்சுக்கணும். இந்த நைட் ஆண்டு கேட்க ஆண்டவரே ஏதோ ஒரு குறை இருக்குதுப்பா வீட்டில். ஒரு நாள் என்னோட மகனுக்கு அப்ரெண்டிஸ் ஆயிடுச்சு. 3 பிள்ளைக்கு சினிமா தேட்டர் போனது கிடையாது. 3 பிள்ளை யாரும் ஃப்ரெண்டும் கிடையாது. 1 மாதம் 15 நாள் கல்யாணம் ஆகும். ஆண்டு துடிக்கிறான். கல்யாணம் பண்ண 15 நாள் தான். அப்போதாங்க ஆண்டவரே ஏதாவது தப்பி செஞ்சா என்னை மன்னிச்சிருங்க. என் பிள்ளையை தண்டிக்காது சார். ஜபத்தை விட்டுட்டியா? ஊழியை செய்து விட்டுட்டியா? நேரத்தை போடுக்கு கொடுக்குறியா? நேரத்தை உலகத்துக்கு தரியா? கொஞ்சம் யோசி. நீங்க நினைக்கல கொஞ்ச நாள் எனக்கு தெரியுமா 1500 விசுவாசி போன காரணம் நான் தான் காரணம். ஒருவேளை இன்னைக்கு பெருசா இருக்கலாம். அந்த இழப்புக்கு முதல் காரணம் தான். யாருக்கெல்லாம் கற்று பேசுறார்? ஃபர்ஸ்ட் டேவிட் ஒரு ஜெர்மன். அவர் வாயில வார்த்தை. அவர் ஒரு தீர்க்கதரிசி. யாரெல்லாம் வாயில தீர்க்கதரிசமான வார்த்தை கொடுத்தோ டக்கு 4-5 பேர் சொல்லணும். இந்த ஃபயர் கேம்புக்கு வந்து வாயில வர வார்த்தை அப்படியே தீர்க்கதரிசனமா இருக்கும். சின்ன பிள்ளைகள் கூட கற்று பேசுவார். கிருபை தாங்கப்பா. ஆமென்.
ரியந்திர பௌஷம் பல வர வர ரியந்திர பௌஷம் ஆக்கனதம் நன்றி நன்றி தகப்பனே. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென். சில வாழ்க்கையில் ஜெபம் குறைவா இருக்கிறது. ஷாமா ரிபா சில வீட்டில் ஜெபம் குறைவா இருக்கிறது. சில ஜெப தடையா இருக்கிறது. சில பொல்லாத ஆவிகள் போராடுகிறதை பார்க்கிறேன். பொல்லாத ஆவிகள் போராடுகிறீர்கள். அவரை பார்த்து சொல்லுகிறார், நீங்க பயப்படாதீங்க. அந்த சாத்தானை நசுக்க போறீர்கள். அது ஓடுவதை நீ கண்கள் காண்பீர்கள். விலகி ஓடுவதை நீங்க பார்க்கிறீர்கள். வார்த்தை வருகிறது, விலகி ஓடுகிறார், விலகி ஓடுகிறது, விலகி ஓடுகிறது. சாத்தான் தலையை நசுக்குவா. ஜெப அபிஷேகத்தை ஊத்து. நிச்சயமாவே இந்த ஃபயர் கேம்ப் ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருக்குது. என்னன்னா ரொம்ப கிட்ட ஃபயரில் போய் கிட்ட நிற்போம். இங்கே ஆர்பிஆர் எனக்கு கிட்ட விட மாட்டேன். கிட்ட போய் காலை மிதிப்போம், நெருப்பே மிதிப்போம். நீங்கள் நெருப்பை மிதிக்கிறதுக்கு எனக்கு கிட்ட போக விட மாட்டேன், கிட்ட போக விட மாட்டேன். ஒரு அக்கினி பற்றி எரிக்கிறது. அப்படி பார்க்கலவாங்க. ஒரு புதிய காரியத்தை சொல்கிறேன். வீட்டோட இப்போ புறப்பட்டு போன சேனல் ஜோம் பண்ணி ஒரு அந்நிய பாஷை புதிய பாஷை தரப்பறேன். கைப்பிடிங்க. ஒரு புதிய அபிஷேகத்தை தரப்பறேன். புதிய அபிஷேகத்தை தரப்பறேன். கடைசி ஜோம் பண்ண கொடுங்க. வாயில் அப்படியே லைட்டாக அன்னி விஸ்வாசம் போல அன்னி விஸ்வாசம் நாக்கின் கட்டாத போனி ரபா கபா 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 ரமா லபா ஷமா லபா லௌதா லபா அபா 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 இயேசு நாமத்தினாலே அபா அபா இயேசு நாமத்தினாலே அபா 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 எல்லாம் பொல்லாத ஆவிகள் எரிகிறதை பார்க்கிறேன். இயேசு நாமத்தினாலே எதிராக இருக்கிற ஆவிகள், எதிராக இருக்கிற சாத்தான்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சில பாடிட்டு நீங்க முடிப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. 5 ஆயிடும், 4 ஆயிடும், 3 ஆயிடும், காலை 3 கூட ஆயிடும். டைம் முடியுது, டைம் ஆகுதே தெரியாது. அதனால ஷர்ட்டை முடிச்சிடுவோம். எல்லாம் பெண்கள்லாம் இருக்குங்க. ஒரு படி பாடி முடிச்சிடுவோம். பாதியில் மாம்சம் தான் முடிக்கும், ஆவியில் முடிக்கல. இன்னும் நடத்தினே இருக்க சொல்றார். ஆவியில் வந்துனே இருக்கிறார், பேசினே இருக்கிறார், பேசினே இருக்கிறார், பேசினே இருக்கிறார். கத்திரிக்கதை செய்திக்கும் மௌலிக்கார மேல ஜெயம் கொடுக்கும்
சோதரம் பண்ணுவோம். சோதரம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு புதிய அனுபவத்தை இந்த நாளிலே தந்திருக்க அதற்காக நன்றி. இந்த ஃபயர் கேம்ப் மூலமாக ஒரு புதிய அனுபவத்தை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அநேக காரியங்களுக்காய் செபிக்கவும், மனம் விட்டு ஊழியங்களை குறித்து பேசவும், நீர் பேசின நல்ல தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தினாலே பல ஊழியங்களின் கட்டுகளை உடைத்திருக்கிறீர். அதற்காக ஆண்டவரே, ஒரு புதிய தரிசனத்தோடு, ஒரு புதிய சிந்தையோடு கூட, ஒரு புதிய ஆவியோடு கூட, ஒரு புதிய அபிஷேகத்தோடு கூட இந்த ஃபயர் கேம்ப் முடிவடைய கர்த்தர் நீர் உதவி செய்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினீர். பல காரியங்களுக்காக ஜெபித்திருக்கிறோம். ஜெபம் கேட்கப்படுவதற்காக உம்மை துதிக்கிறோம். தேவ கிருபையும் சமாதானமும் ஒவ்வொரு ஊழியரோடும், குடும்பங்களோடும், ஊழியங்களோடும் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை அருமையாய் நடத்துகிற எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாகிய எங்கள் பிரதம பேராயராகிய ஆண்டவர் டாக்டர் மோகன்தாஸ் ஐயாவுக்காய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நல்ல உடல் சுகம் ஆரோக்கியத்தை தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இங்கிருந்து பிரிந்து போகிறோம், உம்முடைய பிரியாத கரம் யாவரோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் தங்களுடைய பிரயாணங்களிலே தேவதூதர்களை வைத்து காத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த ஸ்தல சபையின் போதகருக்காய் டேவிட் ஐயாக்காய் ஜெபிக்கிறோம். டேவிட் சர்வேக்காய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, தேவ கிருபையும் சமாதானம் ஆண்டவர் அவர்களோடும் இந்த 2 நாட்களில் பணியாற்றுகிற ஒவ்வொரு ஆண்டவரே விசுவாச மக்களோடு ஊழியர்களோடு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்த நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். துதியும் கனம் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை காலுக்கு நசீடன் அப்படியே திரும்பி அந்த பக்கம் திரும்பி பாருங்க. கை தூக்கி சாத்தான் நசுக்கப்பட்டது. பாடியோ 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 கவனிங்க. ஒரு சந்தோஷம் செய்தி சொல்றேன். ஒரு பெரிய பொல்லாத தடை உண்டாக்குன ஆவிகள் எல்லாம் உங்க குடும்பத்தை விட்டும் உங்க ஊழியர்களை விட்டும் எல்லாம் எரிஞ்சு ஓடி போயிடுச்சு. இந்த நாள் சகலத்தை புதிதா மாத்துறாரு. ஒரு புதிய காரியத்தை செய்ய போறாரு. நம்புகிறவங்க நீங்க சாட்சி சொல்லுவீங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தமாய் ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய மகிமையும் ஆண்டவரை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஹalleluya. 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 எல்லாருக்கும் நன்றி ஐயா. நன்றி. Praise the Lord. God bless you. Praise the Lord. Thank you. Praise the Lord.